மிதுனராசி அன்பர்களே நண்பர்களே, மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதுரை, புனர்பூஷம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, யோகக்காரனான ராகு மே 26 வரை குரு பார்வையுடன் சஞ்சரிப்பதால் எடுத்த வேளையில் வெற்றி, செல்வாக்கு, அந்தஸ்து உயர்வு, அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு புதிய இடம், வீடு, வாகனம் வாங்க மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியாக்குவார். தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பார். சகோதரர்கள் இடையே சிறு சிறு கசப்பு உண்டாகும். முடிந்தவரை அனுசரித்து செல்வது நல்லது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி ஆரோக்கியம் பெருகும். சனி பகவானுக்கு மே 26 முதல் குருபார்வை கிடைப்பதால் வியாபாரம், தொழிலில் முன்னேற்றமடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். பொன்பொருள் சேரும் அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் 4, 5, 6. அதிர்ஷ்டகரமான நாட்கள் மே 27, 28, ஜூன் 9 மற்றும் 14. அங்காள பரமேஸ்வரி தாயை வழிபாடுகளை செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு நெய் தீபம் வாங்கி கொடுத்து வழிபாடுகளை செய்வதன் மூலமாக நன்மை கிடைக்கும். ஓம் அங்காள பரமேஸ்வரி அம்மனே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை ஜபம் செய்யுங்கள். வாழ்க.